பூவி ஜெகன்மூர்த்தி ஏன் சார் அரெஸ்ட் பண்ணல? 26ஆம் தேதிக்கு தான் ஆர்டர் போடுவேன்னு வந்து ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சார் காரணம்? அது அந்த 2 அக்யூஸ்டுங்க வந்து பூவை ஜெகன்மூர்த்தியை பற்றி எதுவும் அவங்க சொல்லலை, அவங்களுக்கு தெரியாது. ஓகே. ஆனால் அவங்க வந்து இதில் மிகப்பெரிய சதித்திட்டம் நடந்திருக்கிறதா தெரியுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஜோடியை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அரசியல்வாதி, அவர் தேனியை சேர்ந்தவர். ஒரு இது வருது, உறுதிப்படுத்தப்படாத செய்தி, ஓபிஎஸ் கிட்ட தான் அவங்க போயிருக்காங்க. அவர் தொகுதியை சேர்ந்தவர். ஓபிஎஸ் வந்து மற்றவங்களுக்கு சொல்லியிருக்காரு. மற்றவங்களுக்குன்னா இவங்களுக்கும் போயிருக்காது. மூர்த்தின்னு சொல்லி மந்திரி, அவர் பேர் தான் அடிபடுது. இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன். இந்த மாதிரி சொல்லும்போது திருவள்ளூரில் போகிறதா இருந்தால் அந்த எம்எல்ஏவை கையில் போட்டுக்கணுங்கிறதுக்காக இவருடைய உதவியை நாடியதாகவும் அங்கே செய்தி வந்திருக்கு. இதெல்லாம் வந்து அக்யூஸ்கிட்ட கேட்டு அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி இது பண்ணி அதில் ஆதாரம் இருந்தால் நீங்கள் பூவை ஜெகன்மூர்த்தியும் கைது பண்ணணும். அதனால தான் ஜட்ஜி என்ன பண்ணார், பூவை ஜெகன்மூர்த்தியை உடனே கைது பண்ணலை. ஆனால் ஜட்ஜி அதில் சில வார்த்தை என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிங்கிறதுனால தான் உங்களை கைது பண்ண சொல்லலைங்கிறது. அது என்னது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு தனி சட்டமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கொலை கூட பண்ணாலும் கண்டுக்க மாட்டீங்களா? அது என்ன வித்தியாசப்படுத்துறீங்க?